இந்த நாள் கர்த்தர் நம்முடைய கிராமத்திலே மகிமைப்பட போகிற நாள். ஹல்லேலூயா. பற்றிமாபுரம் கிராமம் இருளில் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை காணப்போகிறதான நாள். இந்த பற்றிமாபுரம் இனிமேல் இருண்டு இருப்பதில்லை, இனிமேல் இருளுக்குள் இருப்பதில்லை. கப்பர்நகும் கிராமம் இருந்தது 2000 வருஷங்களுக்கு முன்பதாய். யோவான் ஸ்நானகன், திருமுழுக்கு யோவான் அந்த இடத்திலே ஊழியம் செய்யும் பொழுது அரசாங்கம் அதிர்ந்து அவனை அரெஸ்ட் பண்ணினது, கைது செய்தது. ஜனங்களுக்குள்ளே பயம் உண்டானது, ஜனங்களுக்குள்ளே கலக்கம் உண்டானது. அந்த நேரத்திலே இயேசு கிறிஸ்து, இதோ நான் வரேன், கப்பர்நகமுக்குள்ளே இதோ நான் வருகிறேன் என்று சொல்லி அவர் கால்களை வைத்தார். மத்தேயு 4ஆம் அதிகாரம் சொல்லுகிறது, இயேசு கிறிஸ்து காலடி வைத்த மாத்திரத்திலே அந்த கலிலேயா பட்டணம் களிகூர ஆரம்பித்தது. இருளில் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். மரண இருளில் இருந்த ஜனங்கள், மரணத்தின் வல்லமைக்குள்ளே இருந்த ஜனங்கள், பிசாசுகளினாலே பிடிக்கப்பட்டிருந்த ஜனங்கள், விபச்சார வேசித்தனத்தினாலே பிடிக்கப்பட்டிருந்த ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். நாசரத்திலிருந்து நன்மை வருமோ, கலிலேயாவிலிருந்து தீர்க்கதரிசிகள் எழும்பக்கூடுமோ என்று சத்தம் கேட்டது. ஆனால் இயேசு கிறிஸ்து கப்பர்நகூமிலே காலடி வைத்த பொழுது இயேசு கிறிஸ்துவை பின்பற்றின 12 சீஷர்களிலே 11 சீஷர்கள் கப்பர்நகூமிலிருந்து புறப்பட்டு வந்தார்கள். கப்பர்நகூம் இனி இருண்டிருப்பதில்லை. ஏசாயா தீர்க்கதரிசியினாலே உரைக்கப்பட்டது நடக்கும்படியாய் அது நிறைவேறினது என்று வேதம் சொன்னது. அன்றிலிருந்து இயேசு கிறிஸ்து, மனம் திரும்புங்கள், மனம் திரும்புங்கள். நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவருடைய திட்டத்தை, ஆண்டவருடைய நோக்கத்தை என்னுடைய வாழ்க்கையிலும் உங்களுடைய வாழ்க்கையிலும், இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு மனிதருடைய வாழ்க்கையிலும் அடைய வேண்டும் என்று சொன்னார். மனம் திரும்புதல் முக்கியம். மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாயிருக்கிறது. முதலாவது மனுஷனும் முதலாவது மனுஷியும் படைக்கப்பட்ட நாளிலே, பூமியை ஆண்டு கொள்ளுங்கள் என்று கொடுத்த நாளிலே, அவர்கள் வஞ்சிக்கப்பட்டது நிமித்தமாய், கீழ்ப்படியாமை நிமித்தமாய் பாவம் மனுஷ குலத்துக்குள்ளே நுழைந்தது. மனுஷனுக்குள்ளே இருந்த ஜீவன், ஜீவாத்மாவா இருந்த மனிதன், அவருடைய வாழ்க்கையிலே மரணம் நியமிக்கப்பட்டது. பாவம் பூமிக்குள்ளே நுழைந்தது. எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமை குறைந்து போனார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. மனித குலம் மீட்கப்பட தேவையாயிருந்தது. பாவத்தின் சம்பளம் மரணம். வேதம் சொல்லுகிறது, பாவத்தின் சம்பளம் மரணம். ஒரு மனுஷனுடைய வாழ்க்கை பாவத்திலே ஆரம்பித்து பாவத்திலே வாழ்ந்து பாவத்திலே முடியும் என்று சொன்னால் அவனுடைய முடிவு மரணம். பாவத்தின் சம்பளம் மரணம். விழுந்து போன தூதனால், விழுந்து போன சத்துருவினால், பிசாசினாலே மனித குலத்துக்கு மரணம் நியமிக்கப்பட்டது. மனிதன் எத்தனையோ முறைகளை முயற்சி செய்தான். நல்லவனாய் வாழ முயற்சி செய்தான், தர்மங்களை செய்ய முயற்சி செய்தான், பலிகளை செலுத்த முயற்சி செய்தான், மதங்களை பின்பற்ற ஆரம்பித்தான், திருச்சபைகளை கட்டினான். ஆனால் மனித குலம் மீட்க முடியாமல் போயிற்று. ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு இல்லை. ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு இல்லை. பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் சொல்லுகிறது, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தான் தேவனுக்கு சமமாய் இருப்பதை கொள்ளையாடின பொருளாய் எண்ணாமல் அவர் தேவனாய் இருந்தார். இன்றைக்கு நாங்க இயேசு கிறிஸ்துவை குறித்து பேசும் பொழுது 2000 வருஷங்களுக்கு முன்பாய் போவோம். 2000 வருஷங்களுக்கு முன்பதாய் மனித சாயலாய் வந்தார், அடிமையின் ரூபம் எடுத்தார், மரண பரியந்தம் கீழ்ப்படிந்தார் என்று சொல்லுவோம். இன்னும் கொஞ்சம் முன்னுக்கு போய் ஒரு 5000 வருஷங்கள் முன்னுக்கு போய்
ஏறக்குறைய 5000 வருஷம் 6000 வருஷம் முன்னுக்கு போய் அவர் சிருஷ்டிப்பிலே இருந்தார். ஆனால் வேதம் சொல்லுகிறது, உலக தோற்றத்துக்கு முன்பதாய் இந்த மனித குலம் மீட்கப்படும் பொருட்டாய் தேவனாயிருந்த நம் இயேசு கிறிஸ்து அவர் மனுஷ சாயலாய் கடந்து வந்தார். அவராலே உண்டாக்கப்பட்ட மனிதர்கள் அவருடைய முகத்திலே காரி துப்பினார்கள். காட்டி கொடுக்கப்படுகிற அந்த ராத்திரியிலே ஒருவன் முகத்திலே ஓங்கி அறைந்தான். இன்றைக்கு நம்முடைய கழுத்துகளிலே அல்லது வீடுகளிலே அலங்காரமாய் தொங்குகிறதான சிலுவையின் சின்னம், தங்கமாய் வெள்ளியாய் தொங்குகிறதான சிலுவையின் சின்னம் 2000 வருஷங்களுக்கு முன்பதாய் அலங்காரமான சின்னமாய் இருக்கவில்லை. அது சபிக்கப்பட்ட சின்னமாய் இருந்தது, அவமானத்தின் சின்னமாய் இருந்தது. சிலுவையிலே தொங்குகிற எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி அவர் சபிக்கப்பட்ட அந்த மரத்தை இன்றைக்கு அலங்காரமாய் இருக்கிற மரம், அலங்காரமாய் இருக்கிற, பெருமதியாய் இருக்கிற, தங்கமாய் பவுன்களாய் இருக்கிற அந்த சின்னம் 2000 வருஷங்களுக்கு முன்பதாய் திருடர்களுக்கு நடுவிலே ஒரு சபிக்கப்பட்ட மரம் நிற்பாட்டப்பட்டு அதிலே தேவனாகிய கர்த்தர், தேவனாயிருந்த இயேசு சபிக்கப்பட்ட சின்னத்திலே மரண பரியந்தம் தன்னை ஒப்பு கொடுத்தார். அவருடைய சரீரம், அவருடைய முதுகு உளப்பட்டவனுடைய நிலத்தை போல் இருந்தது. அவருடைய தலையிலே முள்முடியை சுமத்தி யூதருக்கு ராஜா என்று சொல்லி அந்த முள்முடியிலே அடித்தார்கள். கடைசி சொட்டு ரத்தம் சிந்துகிற வரைக்கும் நானும் நீங்களும் பாவத்திலே மரித்துவிடக் கூடாது என்பதற்காய், பாவம் நம்முடைய வாழ்க்கையை மேற்கொள்ளக்கூடாது என்பதற்காய் ஆண்டவர் அந்த சிலுவையின் அவமானத்தை ஏற்றுக்கொண்டார். அந்த மத்தியான நேரத்திலே இருள் சூழ்ந்து கொண்டது. உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்த்த ஆட்டுக்குட்டியானவர் சிலுவையிலே தொங்கும் பொழுது இந்த பூமி அந்தகாரப்பட்டது என்று வாசிக்கிறோம். இருள் இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையிலே இருள், தனிப்பட்ட வாழ்க்கையிலே இருள், குடும்ப வாழ்க்கையிலே இருள். யார் என்னை விடுதலை ஆக்குவார்? யார் என்னை விடுதலை ஆக்குவார்? இயேசு கிறிஸ்து மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார், 3வது நாள் உயிரோடு கூட எழும்பினார். கல்லறை அவரை அடக்கி வைக்க முடியவில்லை. பாவத்திலே மரித்து விடக்கூடாது என்பதற்காக அவர் சிலுவையிலே மரித்து உயிரோடு கூட எழும்பி, இதோ நான் உங்களுக்காய் சீக்கிரம் வருவேன், என்னுடைய ஜனங்களை, என்னுடைய மனவாட்டியை மீட்கும்படியாய் நான் சீக்கிரம் வருவேன் என்று சொல்லி அவர் இன்று நமக்குள்ளே ஆவியானவராய் வாசம் பண்ணி கொண்டிருக்கிறார். இயேசு கிறிஸ்துவினுடைய காலத்துக்கு பின்பதாய் பவுல் என்கிற மனுஷன் எழுப்பினான். பெரிய ஞானி அவன், பெரிய அறிவாளி அவன், அங்கே இருக்கிற பண்டிதர்கள்ட்ட கற்றுக்கொண்டவன் அவன், பெரிய பணக்காரன், 2 குடியுரிமைகளை வைத்திருந்தான், அதிகாரம் படைத்தவன் அவன். அவன் ஒரு காரியம் பேசினான், நிர்பந்தமான மனிதன் நான், நிர்பந்தமான மனிதர் நான், இந்த மரண சரீரத்திலிருந்து யார் என்னை விடுதலையாக்குவார்? இன்றைக்கு பிரியமான இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலும் இந்த சத்தம் அறைகூவலாய் கேட்டுக்கொண்டே இருக்கு. யார் என்னை விடுதலையாக்குவார்? யார் என்னை விடுதலையாக்க கூடும்?
இன்னைக்கு மனிதர்களால் கொடுக்கப்படுகிறதான தீர்வுகள் எல்லாமே தற்காலிகம்தான். ஞானிகளினாலே கொடுக்கப்படுகிறதான தீர்வுகள் எல்லாம் தற்காலிகம்தான். வைத்தியசாலைகளினாலே பணத்தினாலே கொடுக்கப்படுகிறதான தீர்வுகள் எல்லாம் தற்காலிகம்தான். ஏன்? மதங்களினாலே கொடுக்கப்படுகிறதான தீர்வுகளும் தற்காலிகம்தான். சடங்குகளும் சம்பிரதாயங்களும் ஒரு மனிதனை பூரணமாக்க முடியாது, கூடாது. ஆனால் பவுலுக்குள்ளே ஒரு போராட்டம் உண்டானது. நான் விரும்புகிற நன்மையை செய்யாமல் வெறுக்கிற தீமையை செய்கிறேன். நான் அல்ல, என்னில் வாசமாயிருக்கிற பாவமே அப்படி செய்கிறது. நிர்பந்தமான மனிதன் நான், நிர்பந்தமான மனிதன் நான். இந்த மரண சரீரத்திலிருந்து யார் என்னை விடுதலையாக்குவார்? இன்னைக்கு நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே, நம்முடைய குடும்ப வாழ்க்கையிலே இருளின் அதிகாரம், இருளின் அதிகாரம். இன்றைக்கு ஆண்டவர் அன்பின் தெய்வம் இயேசு கிறிஸ்து நம்மை பார்த்து சொல்லுகிறார், உலகத்தில் வந்த எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற மெய்யான வெளிச்சமான நம் அன்பின் தெய்வம் நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கை, நம்முடைய குடும்ப வாழ்க்கை, நம்முடைய கிராமத்தை வெளிச்சம் உண்டாக்கும்படியாய், வெளிச்சம் உண்டாக்கும்படியாய் அவர் நம்மத்திலே கடந்து வருகிறார். சிலுவையிலே இயேசு கொடுத்த 3 வெற்றி. இன்றைக்கு நான் உங்களோடு கூட அடுத்த ஒரு 5 நிமிடங்கள் உங்களோடு கூட பேச போற காரியம் இயேசு கிறிஸ்து சிலுவையிலே கொடுத்த வெற்றி. வாசிங்க, ரோமர் 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். அவர் மரித்தது பாவத்துக்கென்று ஒரே தரம் மரித்தார். அவர் மரித்தது, அவர் மரித்தது பாவத்துக்கென்று ஒரே தரம் மரித்தார். வேதம் சொல்லுகிறது, அவர் ஒரே பலியாய், ஜீவ பலியாய் அவர் நமக்காய் செலுத்தப்பட்டார். இலவசமாய் கிருபையினாலே மீட்டுக் கொள்ளும்படியாய். பணத்தை கொடுத்து அந்த மீட்பை வாங்க முடியாது. பணத்தை கொடுத்து பாவத்திலிருந்து விடுதலையாக முடியாது. இயேசு கிறிஸ்துவினுடைய மரணமே வேதம் சொல்லுகிறது, ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு கிடையாது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தமே நம்முடைய பாவங்களை நீக்கி சுத்திகரிக்கிறது. நம்முடைய கிராமத்தினுடைய பாவங்களை நீக்கி சுத்திகரிக்கிறது. எப்பேற்பட்ட பாவமாயிருந்தாலும் சரி, கல்வாரி சிலுவையிலே நம்முடைய பாவங்களுக்காய் ரத்தம் சிந்தப்பட்ட பொழுது நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் இருக்கிறதான அடிமைத்தனம், நம்முடைய குடும்பங்களிலே இருக்கிறதான அடிமைத்தனம், பழக்கங்களாய் வழக்கங்களாய் மாறி போன அடிமைத்தனம், பாவம் என்று உணர முடியாதபடி இருக்கிறதான சோதோமின் காரியங்கள். லோத்து நீதிமான் தான், ஆனால் அவனை சுற்றி இருந்த அக்கிரம கிரியைகளை தினம் தினம் கண்டு தன்னுடைய நீதி உள்ள இருதயத்திலே வாதிக்கப்பட்டான். வேதம் சொல்லுகிறது, லோத்துவின் நாட்களிலே நடந்தது போல மனுஷகுமாரன் வருகிற நாட்களிலே நடக்கும். ஜனங்கள் புசித்தார்கள், குடித்தார்கள், பெண் கொண்டார்கள், பெண் கொடுத்தார்கள். நோவாவின் நாட்களிலே நடந்தது போல ஜலத்திரள் அவர்களை வாரிக்கொண்டு போகிற வரைக்கும் அவர்கள் உணராதிருந்தார்கள். இன்றைக்கு நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே அந்த பாவத்தின் உணர்வில்லாமல் இருக்கலாம். கண்ணிருந்தும் காணாமல், காதிருந்தும் கேளாமல், இருதயத்திலே உணராதபடிக்கு காதுகளை பொத்துகிற, கண்களை மூடி வைத்திருக்கிற, சத்தியத்திலே அநியாயத்தின் நிமித்தம் அடக்கி வைக்கிறதாய் நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கை இருக்கலாம். இன்றைக்கு ஆண்டவர் அந்த இருளை அகற்றும்படியாய், அந்த பாவத்தை அகற்றி போடும்படியாய் இளைய குமாரன் தனித்திருந்து புத்தி தெளிந்த பொழுது
அவனுடைய உணர முடியாதிருந்த சூழ்நிலை தெளிந்தது. இன்றைக்கு இந்த தனிப்பட்ட வாழ்க்கையிலே ஆரம்பத்திலே அழகாய் தோன்றின பழக்கங்கள் அடிமைத்தனமாய் மாறி இருக்கலாம். ஒரு முறை தானே, ஒரு தடவை தானே என்று ஆரம்பித்த அநேக பழக்கங்கள் இன்றைக்கு மீள முடியாதபடிக்கு, மீட்டுக்கொள்ள முடியாதபடிக்கு பாவமாய் மாறி இருக்கலாம். இன்றைக்கு நாங்க சிறைச்சாலையிலே போய் பார்த்தோம் என்று சொன்னா அடிமைத்தனம், அடிமைத்தனம், போதையின் அடிமைத்தனம், மதுபானத்தின் அடிமைத்தனம், குடும்பங்களை கெடுத்து போடுகிறதான போதை, குடும்பங்களிலே இருக்கிறதான சமாதானத்தை கெடுத்து போடுகிறதான மதுபானம், மனுஷனுடைய சரீரத்தை பாழாக்கி அதை கெடுத்து போடுகிறதான புகையிலை, சிகரெட் தேசத்தின் சாபமாய் மாறி இருக்கிறது. போதை பொருள் தேசத்தின் சாபம், மதுபானம் தேசத்தின் சாபம், அது குடும்பத்தை கெடுக்கும். இன்றைக்கு அரசாங்கம் திணறி போயிருக்கிறது. சிகரெட் பெட்டியில 90% அட்டையில பிரிண்ட் பண்ணினாலும் விற்பனை குறைந்த பாடில்லை. குடும்பங்கள் பாழாய் போய் கொண்டிருக்கிறது. பிசாசானவன் குடும்பங்களை பிடித்துக் கொண்டே இருக்கிறான். கணவன் மனைவிக்குள்ள அங்கே தனிப்பட்ட உறவில்லை, குடும்பத்தில் சமாதானம் இல்லை, பெற்றோர்கள் பிள்ளைகளுக்குள்ளே கண்ணீர், சகோதரருக்குள்ளே உறவில்லை. இன்றைக்கு போஸ்டர்ஸ்ல செய்திகள்ல பார்த்தோம் என்று சொன்னா சின்ன சின்ன வாலிப பிள்ளைகள் மரித்து போகிறார்கள். குடும்பத்திலே நடக்கிற சில காரியங்களை வைத்து தனிப்பட்ட வாழ்க்கையிலே சூழ்நிலைகள் எதிராய் வரும் பொழுது எதிர்கொள்ள முடியாதபடி பிசாசினுடைய தந்திரம் நுழையும் பொழுது இன்றைக்கு வாலிப பிள்ளைகள் தங்களை அழித்துக் கொள்ளுகிறார்கள். பாவம் தனிப்பட்ட வாழ்க்கையை நெருக்குகிறது, மிரட்டுகிறது. வேதம் சொல்லுகிறது, யோவான் 10:10 திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவுமே அன்றி வேறொன்றுக்கும் வரான். இன்றைக்கு அநேக குடும்பங்கள் திருடப்படுகிறது, அநேக குடும்பங்கள் கொல்லப்படுகிறது, அநேக குடும்பங்கள் அழிக்கப்படுகிறது. ஆவிக்குரிய பிரகாரமாய் பேசுகிறேன், மாம்ச பிரகாரமாகவும் பேசுகிறேன். இன்றைக்கு மனம் திரும்ப முடியாதபடி, பாவத்திலிருந்து மீள முடியாதபடி இருக்கிற அந்த உணர்வற்ற என்ற இருளை ஆண்டவர் நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே இன்றைக்கு நீக்குகிறார். நம்முடைய கிராமத்தை விட்டு இன்று நீக்குகிறார். உணர முடியாதபடிக்கு எல்லா அடிமைத்தனங்களும் நீங்குகிறது. எசேக்கியேலை பார்த்து, உலர்ந்த எலும்புகளை பார்த்து பேசும்படி சொன்னார். பழைய ஏற்பாட்டிலே மதில்களை பார்த்து பேசு, பட்டணத்தை பார்த்து பேசு. இன்றைக்கு பத்திமாபுரத்தை பார்த்து நாங்கள் பேசுகிறோம். இயேசு கிறிஸ்துவின் வெளிச்சம் எல்லா பாவ இருளையும் நீக்கி நம்முடைய பத்திமாபுரம் கிராமத்தை ரட்சிக்கிறது. எல்லா பாவத்தின் இருளும் நீங்குகிறது. இரண்டாவது காரியம் வாசியுங்க, கொலோசையர் 2:14 15. நமக்கு எதிரடையாகவும் கட்டளைகளால் நமக்கு விரோதமாகவும் இருந்த கையெழுத்தை குலைத்து அதை நடுவிலிராதபடிக்கு எடுத்து சிலுவையின் மேல் ஆணி அடித்து துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் முறிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி அவைகளின் மேல் சிலுவையிலே வெற்றி சிறந்தார். நமக்கு எதிரடையாகவும் கட்டளைகளால் நமக்கு விரோதமாகவும் இருந்த கையெழுத்தை அவர் குலைத்து போட்டார். இரண்டாவது காரியம், பிசாசினுடைய அதிகாரங்களில் இருந்து சிலுவையின் மேலே வெற்றி சிறந்த நம் ஆண்டவர் நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில், நம்முடைய குடும்பங்களுக்குள்ளே, நம்முடைய கிராமத்திலே பிசாசின் அதிகாரத்திலிருந்து வெற்றியை கொடுக்கிறார்.
வேதம் சொல்லுகிறது இருளின் அதிகாரத்திலிருந்து இயேசு கிறிஸ்துவின் ராஜ்யத்துக்குள் அழைத்தார் என்று சொல்லி, தனது குமாரனாகிய இயேசுவின் ராஜ்யத்துக்குள்ளே. மாம்சத்தோடும் இரத்தத்தோடு யுத்தம் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் வான மண்டலத்தின் பொல்லாத சேனைகளோடும் யுத்தம் உண்டு. இன்றைக்கு சிலுவையின் மேலே வெற்றி சிறந்த ஆண்டவர் நமக்கு கொடுக்கிறதான இரண்டாவது வெற்றி, பிசாசின் அதிகாரத்திலிருந்து வெற்றி. பிசாசின் அதிகாரத்திலிருந்து வெற்றியை கொடுக்கிறார். மூன்றாவது காரியம் வாசிங்க, மரணத்தின் மேல் வெற்றி. 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 55 தொடக்கம் 57. மரணமே உன் கூரங்கே, பாதாளமே உன் ஜெயமங்கே. மரணமே உன் கூரங்கே. இன்றைக்கு மரண பயத்தினாலே நிறைந்திருக்கிறதான ஜனங்களை பார்த்து அன்றைய நாளிலே ஆண்டவர் உரைத்தார், பயப்படாதே, பயப்படாதே. உயிரோடு கூட சிலுவையில மரித்த ஆண்டவர் உயிரோடு கூட எழும்பி வந்து சொன்னார். உயிர் தெழுந்த அதிகாரத்தோடு கூட வந்து சொன்னார், பயப்படாதே, வானத்திலும் பூமியிலும் எனக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. மரணத்தை ஜெயித்த ஆண்டவர், அவர் ஜீவன் உண்டாகவும் பரிபூரண படவும் வந்தேன் என்று சொல்லி அவர் வாக்களித்தார். மரணமே உன் கூரங்கே, பாதாளமே உன் ஜெயமங்கே. பாவத்தின் சம்பளம் மரணமாயிருந்தது. ஆட்டுக்குட்டியானவருடைய அந்த இரத்தம், ஒரே பலியாய் செலுத்தப்பட்ட ஆண்டவருடைய இரத்தம் ஜீவ பலியாய் கொடுக்கப்பட்டு இன்றைக்கு மனுஷருக்கு ஒளியாய், மரண இருளில் இருக்கிற ஜனங்களை விடுதலையாக்கி மனிதருக்கு ஒளியாய் கடந்து வந்தது. வாசிங்க லூக்கா 7:11. மறுநாளிலே அவர் நாயின் என்னும் ஊருக்கு போனார். அவருடைய சீஷர் அநேகம் திரளான ஜனங்களும் அவருடைய கூட போனார்கள். அவர் ஊரின் வாசலுக்கு சமீபித்த போது மரித்து போன ஒருவனை அடக்கம் பண்ணும்படி கொண்டு வந்தார்கள். அவன் தன் தாய்க்கு ஒரே மகனாயிருந்தான், அவளோ கைம்பெண்ணாயிருந்தாள். ஊராரில் வெகு ஜனங்கள் அவளுடனே கூட வந்தார்கள். நாயினூர் என்ற கிராமத்திலே, கப்பர்நகூமுக்கு சிறு தொலைவில் இருந்த கிராமம் அது, கலிலேயா மாகாணத்திலே. ஆண்டவர் சிறிய கிராமமாயிருந்தாலும், அது நாயினூர் கிராமமாயிருந்தாலும் அவர் தேடி வந்தார். அங்கே ஒரு அதிர்ச்சியான ஒரு காரியம், ஒரு விதவையினுடைய மகன் மரித்து போயிருந்தான். அவனை பாடையிலே கட்டி அவனை கொண்டு வந்து கொண்டிருந்தார்கள். தன்னுடைய புருஷனை இழந்த அந்த கைம்பெண் தன்னுடைய வாழ்க்கையிலே ஒரே மாம்சமாயிருந்த தன்னுடைய கணவனை இருந்து வாழ்ந்திருந்த அந்த பெண்ணுடைய வாழ்க்கையில நம்பிக்கையாயிருந்த அவருடைய மகனும் மரித்து போனான். வாலிபன் ஒருவன் மரித்து போனான். எல்லா நம்பிக்கைகளும் இழந்த நிலையிலே அந்த நாயினூர் கிராமம், அந்த பெண், அந்த இடத்துல இயேசு கடந்து போகிறார். இன்றைக்கு அந்த வாலிபனை போல நம்முடைய வாழ்க்கையிலே சில மரித்து போன ஒரு சூழ்நிலை இருக்கலாம். ஆண்டவரோடு கூட உறவாட முடியாதபடி ஒருவேளை மரித்து போன ஒரு சூழ்நிலை இருக்கலாம். உறவுகளாலே தள்ளப்பட்டு, உறவுகளாலே நம்பிக்கை இழந்து, யார் எனக்கு உதவக்கூடும், யார் எனக்கு ஆறுதல் கொடுக்கக்கூடும்? ஒருவேளை நம்முடைய சூழ்நிலைகளை யாராவது புரிந்து கொள்ளுவார்கள். என்னுடைய பலவீனத்தை யாராவது ஏற்றுக்கொள்ளுவார்கள். என்னுடைய இயலாமையை யார் ஏற்றுக்கொள்ளுவார்கள்? என்னுடைய வருத்தத்தை யார் ஏற்றுக்கொள்ளுவார்கள்? என்னை புரிந்து கொள்ளுவார் யார் இல்லை? அந்த நாயினூர் விதவை
அவளுக்கு இருந்த கடைசி நம்பிக்கையும் மரித்து போனது. கணவனை இழந்து வாழ்ந்து வந்தவளுடைய மகன் மரித்து போனான். மரணம் மரணம். வேதம் சொல்லுகிறது, அங்கே இயேசு வந்தார், அந்த இடத்திலே இயேசு வந்தார். பிரியமானவர்களே, நாயினூரை சந்தித்த ஆண்டவர். நாயினூர் கிராமம் அந்த பட்டணத்திலே, அந்த மாகாணத்திலே பிரபலமான கிராமம் அல்ல. ஆண்டவர் தேடி வந்தார், இயேசு தேடி வந்தார். இன்னைக்கு இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற யாரோ ஒருவருடைய வாழ்க்கைக்காக ஆண்டவர் இந்த கூட்டத்தை ஏற்பாடு பண்ணியிருக்கலாம். அவர் அன்புள்ள ஆண்டவர், அவர் அன்புள்ள ஆண்டவர். நாயினூர் விதவையினுடைய மகன் மரித்து போயிருந்தான். அவருடைய இருதயம் மரித்து போயிருந்தது, நம்பிக்கை மரித்து போயிருந்தது, எதிர்காலம் மரித்து போயிருந்தது. என்ன நடக்குமோ, என்ன ஆகுமோ, என் மகனை அடக்கம் பண்ணிட்டு நான் வரும் பொழுது என்ன ஆகுமோ. என்னை சுற்றி இருந்தவர்கள் தொடர்ந்து இருக்க போறதில்லை. ஒருவேளை நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கை அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இருக்கலாம். வழியை சொல்ல முடியாத, வழியை சொல்ல முடியாத. வேதம் சொல்லுகிறது, மனுஷன் வெளியரங்கமாய் தோன்றுகிற உருவத்தை பார்ப்பான், நம்ம ஆண்டவரோ நம்முடைய உள்ளங்களை ஆராய்ந்து அறிகிற ஆண்டவர். அவர் உங்களை அறிந்திருக்கிறார், அவர் உங்களை அன்பாயிருக்கிறார். இந்த உலகத்திலே நானும் நீங்களும் வந்த நோக்கம் வாழ்ந்து உண்டு அனுபவித்து மரிப்பதல்ல. இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் அவருடைய திட்டம் உண்டு. நாயினூர் விதவையினுடைய வாழ்க்கையிலே பரலோக தேவனுடைய திட்டம் இருந்தது. பாடையிலே மரித்து போய் படுத்து கிடந்த வாலிபனுடைய வாழ்க்கையிலே பரலோக தேவனுடைய திட்டம் இருந்தது. தொடர்ந்து வாசியுங்க. 13ஆம் வசனம், 7:13. கர்த்தர் அவனை பார்த்து, கர்த்தர் அவளை பார்த்தார், அவள் மேல் மனதுருகி அழாதே என்று சொல்லி. இங்கே ஒரு 3 காரியம் நடக்கிறது. கர்த்தர் அவளை பார்க்கிறார். ஆகாருடைய கண்ணீரை கண்ட ஆண்டவர். அவருடைய நாமம் எல்ரோயி, அவருடைய நாமம் எல்ரோயி. நாங்கள் வெளிச்சத்திலே இருந்தாலும் சரி, இருளிலே நடந்தாலும் சரி, பாதாளத்திலே படுக்கை போட்டாலும் சரி, நான் உன்னோடு கூட இருக்கிற தேவன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. நாயினூர் விதவையை இயேசு பார்த்தார். பார்த்து மனதுருகி, அவர் மனதுருகிற ஆண்டவர், மனதுருகிற ஆண்டவர். யோசிச்சு பாருங்க, நம்ம ஒரு ஆள் மேல எவ்வளவு பிரியம் இருந்தா நாம் அவருக்காய் என்னெல்லாம் செய்ய வெளிக்கிடுவோம், நம்ம சரியா மெனக்கிடுவோம். என்னையும் உங்களையும் எவ்வளவு பெருமதியானவர்களாய் இயேசு கண்டிருப்பார் என்று சொன்னார். தன்னுடைய ஜீவன் கிழிக்கப்பட ஒப்பு கொடுத்தார், தன்னுடைய சரீரம் கிழிக்கப்பட ஒப்பு கொடுத்தார். ஒவ்வொரு அடிகள் வாங்கின பொழுதும் என்னுடைய மகன், என்னுடைய மகள் பாவத்திலே மரித்து விடக்கூடாது. அவருடைய விழாவில் குத்தின பொழுது கூட, சிலுவையிலே தொங்கும் பொழுது கூட, ஆணிகள் காவப்பட்டது கூட, எவ்வளவு பெருமதியானவர்களாய், எவ்வளவு அன்பு செலுத்தி இருந்தால், அவ்வளவு மனதுருக்கம் இருந்தால், எங்களுக்காய் அவர் ஜீவனை கொடுத்திருப்பார். எவ்வளவு பெரிய பாடுகள், பார சிலுவையை சுமந்து அருணாதர் இயேசு கிறிஸ்து, அன்பின் தெய்வம் இயேசு கிறிஸ்து எனக்காகவும் உங்களுக்காகவும் மரித்தார். அவர் மனதுருகி மனதுருகி அழாதே என்றார். இன்றைக்கு இந்த கிராமத்தில் இருக்கிற சூழ்நிலைகள், நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் இருக்கிற சூழ்நிலைகள், எப்பேற்பட்ட சூழ்நிலை இருந்தாலும் ஆண்டவர் அன்போடு கூட சொல்லுகிறார், அழாதே
அன்னாளுடைய கண்ணீர் யாராலும் புரிந்து கொள்ள முடியல. பழைய ஏற்பாட்டிலே வேதாமத்திலே ஒரு பெண் இருந்தா. அவளுடைய தனிப்பட்ட வாழ்க்கையை நினைத்து அவள் அழுது கொண்டே இருந்தாள். அந்த கண்ணீரை கண்டார் ஆண்டவர். ஒருவேளை மனுஷர்கள் புரிந்து கொள்ள முடியாததா இருக்கலாம். ஆனால் நாயினூர் விதவையினுடைய கண்ணீரை கண்டு மனதுருகி அழாதே என்று சொன்ன ஆண்டவர் இன்றைக்கு நம்மை பார்த்து சொல்லுகிறார், அழாதே. உன்னுடைய சூழ்நிலை எதுவா இருக்கலாம். நிரப்பேற்பட்ட சூழ்நிலை கூட நீ கடந்து வரலாம். இந்த நாள் உன்னுடைய வாழ்க்கையிலே எல்லா சூழ்நிலைகளையும் மேற்கொண்டு இயேசு கிறிஸ்துவின் பலத்தினாலே நீ ஜெயிக்கிற நாள். இனிமேல் நீ அழுவதில்லை. உன் கண்ணீரை காண்கிற தேவன். நோவாவை நினைவு கூர்ந்து ஒரு பெரிதான வெள்ளப்பெருக்குக்கு அவர் ரட்சித்தார். நோவாவை நினைவு கூர்ந்த ஆண்டவர் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் நினைவு கூர்ந்து பேழைக்குள்ளே மறைத்து வைத்து அவர் காப்பாற்றுகிறார். ஒருவேளை உங்களுடைய பிள்ளைகளை குறித்து, உங்களுடைய கணவனை குறித்து, உங்களுடைய மனைவியை குறித்து, பெற்றோரை குறித்து நீங்க கலங்கி போயிருக்கலாம். வியாதியை குறித்து கலங்கி போயிருக்கலாம். கடன்களை குறித்து கலங்கி போயிருக்கலாம். யார் விடுதலையாக்குவார்? ஆண்டவர் உன்னை பார்த்து சொல்லுகிறார், நான் உன்னை காண்கிற தேவன், நான் உன்னை அறிந்த தேவன். இளைய குமாரன் புத்தி தெளிந்து அவன் ஓடி வந்த பொழுது, அவன் திரும்பி வந்த பொழுது தூரத்திலே அவர் அவனை கண்டார். அந்த தகப்பன் தூரத்திலே அவனை கண்டு அவனை ஓடி வந்து கட்டிப்பிடித்துக் கொண்டார். அங்க வச்சு சொல்லல, உடுப்பெல்லாம் கழட்டிட்டு வா, உடுப்பெல்லாம் மாத்திட்டு வா, அழுக்கா இருக்க, நாற்றத்தோடு இருக்கிற. என் மகன் திரும்பி வந்தான், என் மகன் மரித்தான், உயிரோடு கூட எழுப்பினான், காணாமல் போனான். இதோ அப்பாட விட்ட திரும்புவேன் என்று அவன் புத்தி தெளிந்து அப்பாவை நோக்கி வந்தான். அவன் என்னுடைய மகன். அவனுக்குள்ள 1000 எண்ணம் இருந்தது. நான் பரத்துக்கு விரோதமாய், உமக்கு விரோதமாய் நான் பாவம் செய்தேன், உம்முடைய பிள்ளை என்று சொல்ற தகுதியை நான் இழந்துட்டேன். ஆனால் அப்பா அவனை பார்த்து சொன்னார். யாரா சொன்னார்? அவர் அவனை மகனாய் ஏற்றுக்கொண்டார். முத்திரை மோதிரத்தை கொடுத்தார். அழுக்காடை நீக்கி புதிய வஸ்திரத்தை தரித்து அப்பாவின் வீட்டுக்குள்ளே பெரும் விருந்தை உண்டாக்கினார். இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறவங்க நீங்க யாராய் கூட இருக்கலாம், யாராய் கூட இருக்கலாம். பவுலை சந்தித்த ஆண்டவர் இந்த கிராமத்தை சந்திக்கிறார். கிறிஸ்தவர்களை தேடி தேடி அழித்த பொல்லாத மனுஷனை சந்தித்த ஆண்டவர் இந்த கிராமத்தை சந்திக்கிறார். அந்த ஸ்திரியை பார்த்து சொன்னார், அழாதே. தொடர்ந்து வாசிங்க. அழாதே என்று சொல்லி கிட்ட வந்து பாடையை தொட்டார். அதை சுமந்தவர்கள் நின்றார்கள். அப்பொழுது அவர், வாலிபனே எழுந்திரு என்று உனக்கு சொல்லுகிறேன் என்றார். ஹல்லேலூயா. ஆண்டவர் அந்த பாடையை தொட்டார். பாடையை தொட்டு, வாலிபனே நீ எழுந்திரு, வாலிபனே நீ எழுந்திரு. இன்றைக்கு அநேக வாலிப பிள்ளைகள் நம்பிக்கை இழந்து இந்த வேகமான இந்த உலகத்தில் கண் காண்கிற காட்சிகள், போகிற பாதைகள், அடிமைத்தனத்துக்குள்ளே மூழ்கி பாடையிலே அந்த படுத்து கிடக்கிறவனை போன்ற ஒரு சூழ்நிலையிலே வாழ்ந்திருக்காங்க. இன்னைக்கு ஆண்டவர் அப்படிப்பட்டவர்களை பார்த்து சொல்றார், வாலிபனே நீ எழும்பு, நீ எழும்பு. உலர்ந்து போன எலும்புகள் அங்கே தீர்க்கதரிசி பேச ஆரம்பிக்கும் பொழுதே ஜீவன் உண்டானது போல, உலர்ந்து போன எலும்புகளுக்குள்ளே உயிர் உண்டானது போல
பாடையை தொட்டு, வாலிபனே நீ எழும்பு. அன்றைக்கு அந்த இளைய குமாரன் புத்தி தெளிந்து எழும்பினான். புத்தி தெளிந்து எழும்பினான். தீர்க்கதரிசி நாட்களிலே ஜனங்களை பார்த்து ஆண்டவர் பேசினார், நீ கட்டுகளை உடைத்தெறிந்துட்டு எழும்பு. சீயோன் குமாரத்தியே நீ அவிழ்த்து போடு. நீ விழித்திரு. நீ தூங்குகிற காலம் அல்ல, உணர்வடையாமல் இருக்கிற காலம் அல்ல. நீ எழும்பீரு. அந்த வாலிபன், படுத்து கிடந்த வாலிபன், இயேசு கிறிஸ்து பாடையை தொட்டு, வாலிபனே எழும்பு, வாலிபனே எழுந்திரு என்று சொன்ன மாத்திரத்திலே அவன் எழும்பி உட்கார்ந்து பேச ஆரம்பித்தான். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் பேசுகிற காரியம், நீ எழும்பு, கர்த்தரிடத்தில் திரும்பி வா. சேனைகளின் கர்த்தர், சேனைகளின் கர்த்தர் அவர் பரிசுத்தராயிருக்கிறார். பரிசுத்தம் உள்ள ஒரே தெய்வம், ஒரே ஒரு தெய்வம், நம் இயேசு கிறிஸ்து. பாவத்திலிருந்து வெற்றி, பிசாசிலிருந்து வெற்றி. மூன்றாவது காரியம், மரணத்திலிருந்து வெற்றி. அந்த வாலிபன் மரணத்திலிருந்து உயிரோடு கூட எழும்பினான். தொடர்ந்து வாசிங்க. மரித்தவன் எழுந்து உட்கார்ந்து பேச தொடங்கினான். அவனை அவன் தாயினிடத்தில் ஒப்புவித்தார். எல்லாரும் பயமடைந்து, மகா தீர்க்கதரிசியானவர் நமக்குள்ளே தோன்றி இருக்கிறார் என்றும் தேவன் தமது ஜனங்களை சந்தித்தார் என்றும் சொல்லி தேவனை மகிமைப்படுத்தினார்கள். தேவன் தன் ஜனங்களை சந்தித்தார். இன்றைக்கு இந்த பச்சிமாபுரம் என்கிற கிராமம் ஒருவேளை பட்டணத்திலே பிரபலமான கிராமமாயிராமல் இருக்கலாம். ஆனால் எப்படி நாயினூர் கிராமத்தை இயேசு சந்தித்தார், இன்றைக்கு பச்சிமாபுரத்தை ஆண்டவர் சந்தித்திருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? பச்சிமாபுரம் இருளில் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். இன்றைக்கு பச்சிமாபுரங்களில் புறத்தில் இருக்கிறதான பாடைகள் தொடப்பட்டதான நாள். இந்த சத்தத்தை கேட்டுக் கொண்டிருக்கிறதான வாலிபர்கள் உயிரோடு கூட எழுந்து நிற்கிறதான நாள்.